நத்தை எதுக்கும் நல்லது. நத்தை வந்து தம்பி உள் மூலம் வெளி மூலம் எல்லாத்துக்குமே நல்லது. நத்தை வந்து ஏன்னா சொல்லுது நத்தை சைஸ் சின்னதா இருக்க. போன வருஷம் எப்படி இருந்துச்சு? இந்த வருஷத்துக்குன்னு பெருக்கல தம்பி. ஒரு நத்தை ஒன்று 100 கிராமுக்கு குறையாம இருக்கும் தம்பி. ஓட்டோட வெயிட்டு அவ்வளோ பிரிச்சிருக்கும். ஒரு நத்தை ஒன்று அப்படியே பளிங்கி மாதிரி. சரி சரி. நத்தை வேட்டைக்கு வந்தா 2 அணை கூட கிடச்சிருக்கு. இதை வச்சு நாளைக்கு ஒரு வித்தியாசமான ரெசிபி செய்ய போகிறோம். இங்கே பாருங்க அப்படியே உசுரோடு இருக்குது. எப்படி இருக்குது பாருங்க அதோட சதை. மருத்துவ குணம் கொண்ட நண்டு நத்தை இது மாதிரிக்கே எல்லாம் அவிச்சு சும்மையாக உப்பு போட்டு சாப்பிட்டதுனால தான் அவங்களுக்கு உடம்பு நல்லா வலுவாகவும் இருந்திருக்கு. நீண்ட ஆயுளோடு இருந்து செத்துருக்குறாங்க. ஒரு நத்தை எவ்வளோ வச்சிருக்கு பாரு. அப்படியே பளிங்க மாதிரி அப்படியே எவ்வளோ அழகாக இருக்குது பாரு. பல பலன்னு எவருங்க எவ்வளோ பாசி கீச்சு பிடிக்காமல் எவ்வளோ சுத்தமாக எவ்வளோ அருமையாக இருக்குன்னு. அப்படியே குளிச்சு திரும்பி இந்த கறி. எங்கள் ஊரில் களை கொல்லி அடித்து இயற்கை வளங்களும் அழிஞ்சு போச்சு. இப்போ ஒன்றும் கிடைக்கல. உங்கள் ஊர்லேயும் நீங்களும் இயற்கை வளத்தை பாதுகாத்து இது மாதிரிக்கே நத்தை நண்டு எல்லாம் பிடிச்சி சாப்பிடுங்க. உடம்புக்கு நல்லது, மருத்துவ குணம் கொண்டது. எங்க ஊரு ஏரியில அண்ணன் தம்பி எல்லாம் சேர்ந்து கோடை வெயிலுக்கு ஏற்ற குளிர்ச்சியான நத்தை பொறுக்க வந்திருக்கிறோம். வாங்க போய் பொறுக்கிட்டு வந்துடலாம். வெயில் கடுமையா இருக்குண்ணா. வாங்க ஜில்லுன்னு தண்ணியில குழு நத்தை பொறுக்கும். தம்பி ஏரிக்கு வந்தாச்சு. வாங்க இறங்கு இறங்கு இறங்கு. தம்பி துண்டை கட்டிட்டு வேகமா இறங்குங்க. மலமல்ல ஆளுக்கால சுறுசுறுப்பா வேலையை பாருங்க. இந்த வெயிலுக்கு வந்து எல்லாமே இந்த இலைக்கு மேலே வந்து சம்பு எல்லாம் கடிச்சிக்கிட்டு இருக்கும் நத்தை பூரா. இப்போ தடை பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. வாங்க வாங்க தம்பி வாங்க போய் இறக்கி பொறுக்கிடுவோம். ரொம்ப நாளாச்சு வந்து. ஆமாம் ஆரம்பத்திலே தடவை ஆரம்பிச்சாச்சு. சாப்பிட்டு 1 வருஷம் ஆச்சுடா. வந்திருக்கிறோம். எப்படி நான் ஓரத்தில் கிடக்குமா உள்ள பள்ளத்தில் இருக்குமா? ஊர்வலில் தான் இருக்கும். சரி சரி. அண்ணா இந்த மாட்டுதா என்ன மாட்டி இருக்குங்கிற இது வரையும் காணும். அந்த பக்கம் பார்க்குறாண்ணா. இந்த பக்கம் போவோம் தம்பி. இந்த பக்கத்தில் ஒன்றும் தெரியல. அந்த சம்பளை போய் பார்க்குறாண்ணா. அதில் கடிச்சு ஃபர்ஸ்ட் ஒன்று எடுத்தாச்சு. என்ன அதிகமாக தெரியுதானே? இதான் சரி கணக்கு தேடி நம்பி பிடிக்கணும். ஃபுல்லாக இருக்குல்ல. மக்களை பொறுக்கிட்டாங்க தெரியும். சம்பூலே தெரியலை. ஏரியில் பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ நத்தம் இருக்கும் ஏரியில். இப்போ வந்து மக்கள் எல்லாம் போய்கிட்டாங்க பிறகு ஒன்று தான் இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டு தான் பிடிக்கிற மாதிரி இருக்குது. வந்தவொடனே போச்சுக்குன்னு பிடிச்சிட்டு போயிடலாம்னு யோசிச்சோம். இங்கே நல்ல ஒரு பெரிய நத்தை கிடச்சிருக்குண்ணா. எவ்வளோ நத்தை இருந்த ஏரி இது? ஏரினா இல்லை சாக்கு கிடக்கலாங்க. அடுப்பு தொடங்கிட்டு மக்களும் கை பார்த்துட்டு பெரிய மீன் ஒன்று வருது. மீன் கிடக்குதுல. மீன் கிடக்குங்க. இந்த ஓட்டையே போட்டுருக்கு. என்னென்ன மீன் அது? இது அந்த ஓட்டை பூரா தான் டேங்க் கிளீனர். டேங்க் கிளீனர் அது. அவங்க தான் அது. இந்த மாதிரி தானே வரணும். இப்போ இதுக்குள்ளே மக்கள் வெளில அந்த இடத்துல சொல்லலாம். நத்தை மாட்டுதா? என்ன ஒன்றையும் காணுமே. எனக்கு ஒன்று மாட்டிக்கிருக்கேன். சரியா ஒன்றே ஒன்று தானே எடுத்துருக்கேன்னு வரலையா? எனக்கு மாட்டு தம்பி. எனக்கு எல்லாம் ஓடாதான் மாட்டுது. அந்த பேர் வேறு தேடி கண்டுபிடிக்கிறேன். கீழே தேடிக்கிட்டு தான் இருக்கேன். கிடைக்கிது எனக்கு ஒன்று. சரி இந்த 2 நத்தை பெரிய நத்தை கிடச்சிருக்கு பாரு. என்ன சமூகம் என்னாச்சு? நான் 2-3 பொறுக்கிருக்கேன். பாடி 2-3 தானே. தான் கொஞ்சம் கை பார்த்துருக்குறது இதில். அதில் போய் இறங்கி பார்க்க வேண்டியதான். அந்த செடியை தூக்கி விட்டு பார்த்தா தான் இருக்குது.
இந்த மாட்டிருக்கு ஒரு 10-15 மாட்டிருக்கு எனக்கு எல்லாம் பாசி பிடிச்சி போச்சு. அந்த ஓரத்துலயே அவ்வளோ எடுத்துட்டோம் தம்பி. ஒரு ஏரியாவில் பிடிச்சோம், இவ்வளோதான் கிடச்சிச்சு. அடுத்த ஏரியாவுக்கு போக போகிறோம். இப்போ பந்தத்தில் ஒரு தூண்டியும் கிடச்சிச்சு. இங்கே ஒன்று இருக்கும்பி. வா தேடுவோம்பா. காட்டுக்குற முள் இருக்குது, பார்த்துக்கணும். ஏகப்பட்ட முள் இருக்குது இதில். கொஞ்சம் தேடி பார்த்துக்கலாம். கருப்பாக இருக்கானே தண்ணியை கருப்பாக தான் இருக்கும். கடை தண்ணியாக கிடக்குறது தானே ஓட்டங்கள. இந்த வெயிலுக்கு எல்லாம் மேலே நிற்க நம்பி கடிச்சிக்கிட்டு பொசுக்கன்னு கையை வச்சவொடனே பொசுக்கன்னு கீழே கம்மி ஃபஸ்ட்டு. இப்போ வந்து அப்படி தான் இருக்கும். இப்போ ஒன்றும் காணும் நத்தை. நத்தையெல்லாம் களை கொல்லி அதுக்கு இதுன்னு அடிச்சு எல்லாம் அழிஞ்சு போச்சு தம்பி. இந்த வெயிலுக்கு மேலேயே சுழிச்சிக்கிட்டு நிற்கும். அப்படியே வந்து ஊர்வெல்லாம் கடிச்சிக்கிட்டு இருக்கோம். ஊர்வெல்லே காப்பாற்றி என்ன இருக்குது, ஓட்டா இது தான் இருக்குது. ஊர் தான் கிடக்கு. நத்தைக்கு நாங்களே அந்த கடையிலேருந்து இந்த கரையும் அழைச்சி வந்து பார்த்துட்டோம். ஒரு 10-15 தான் தேடி இருக்கு. ஒன்றும் கிடைக்கல நத்தை. ஆனால் இதை போன வருஷம் எப்படி இருக்குண்ணே? போன வருஷம் நேரம் 4 தாக்காளி இருக்காங்க தம்பி. ஒன்று கூட ஆசைக்கு பார்க்க முடியாது. என்ன என்ன காலையிலேருந்து தேடுறோம். இன்னும் ஒரு அண்ணன் கூட பிடிக்க முடியல. 4-5 பேர் சேர்ந்து நம்ம எல்லாம் நானும் தின்னுட்டு போயிட்டு பாதி மக்கள் போயிட்டு விட்டு எல்லாம் இன்னைக்கு தோல்வியில் முடிஞ்சிட்டு இன்னைக்கு இன்னும் இல்லைண்ணா. ஒரு நாள் தேடி ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல. நாரன்னு சொல்லிட்டு நாரன்னா என்னன்னா அது நத்தை வச்சு ஆரம்பி. நத்தை மட்டும் தான் சாப்பிடுமா? ஆமாமா. இந்த வெளிநாட்டு படம் நீட்டை வச்சுக்கிட்டு அப்படியே உள்ளறி விட்டாக்கா எங்கன்னா நத்தை கிடக்கா அலசி எடுத்து விட்டு அப்படியே கூட்டம் மட்டும் கட்டி விட்டு சதையா திரும்பியது ஓட்டா தள்ளி விட்டுரும். பாதி அது சாப்பிட்டுட்டு பாதி என்ன அப்புறம் கொஞ்சம் நத்தையில கை வச்சா அவ்வளவுதான் இருக்கு. என்ன உடச்சி சாப்பிடுமா எப்படிண்ணே? அப்படியே முழுங்கம்பி முழுங்கி அப்படியே கடவையில சதையை மட்டும் எடுத்துட்டு ஓட்ட கட்டி விட்டுரும்பி. அப்படியே முழுவிடா. என்ன சொல்ற? ஆமா சதையை உரிஞ்சு எடுத்து பேத்து விடுவோம். உள்ளறி விட்டதுன்னா அந்த மேல காசு இருக்குல்ல அது தனியா எடுத்து செஞ்சுட்டு அப்படியே ஒரு உரிஞ்சதுல வந்துடும். ஒரு இடத்துல கூட நத்தையை பார்க்க முடியலையாப்பா. பாதி அழிஞ்சு போச்சு. பாதியா 90% இல்லாமல் போச்சு நத்தை. போனோம்மா ஏழைப்பாளையவா இதை பிடிச்சிக்கிறதுனால காலத்தை ஓட்டிட்டுவா. அது இல்லாமல் போயிட்டு கறி வாங்க காசு இல்லாதவங்க தான் இதுதான் பிடிச்சி சாப்பிடுவாங்க. கறிக்கு என்ன இல்லை தம்பி, இது மருத்துவ குணம் உள்ளதுல உனக்கு. ஆமாம் ஆமாம். இந்த மூலம் இந்த வெட்டை சூடு மன்னார்ல இருந்து தஞ்சாவூர் போற லைன்ல பாத்தீங்கன்னா ஆமாம் ரோட்டு வரத்தில் வச்சு விற்பாங்க. பட்டுக்கோட்டையில் நாங்கள் போய் பாருங்க. பட்டுக்கோட்டையில் மணி கொடுக்குது. இருக்குல்லண்ணே, பட்டுக்கோட்டை பாலத்துல போட்டு வச்சிருக்காங்க. ஆமாம் பட்டுக்கோட்டை பாத்திர பற்றியா கொட்டி தகரட்டுன்னு போய் சரி பண்ணி அதை கொட்டி வச்சிருக்காங்க. ஆமாம் இது சாகாது அப்படியே இருக்கும். எத்தனை நாள் போட்டு வைக்கலாம். சமூகம் ஏதாவது கைக்கு கிடச்சிச்சா? ஒன்று கிடச்சிருக்கு. நான் இங்க வந்து 3 எடுத்துருக்கிறேன். இங்கே வந்து 3 தான் எடுத்தியா? கணக்கு தானே ஒன்று ரெண்டு அப்படி பார்த்தோம்னா நத்தை வேற எங்கன்னா போனா பிடிக்கலாம்? வேற இது வரைக்கும் ஏரி ஒழுக்கு போனா பிடிக்கலாம். குளத்துல இருக்காது. குளத்துல எல்லாம் இருக்காது.
இருக்கு அவன் மண்ணுக்குள்ள போய் தண்ணி இருக்காதுல்ல. அங்கே புழக்கம் வழக்கம் இருக்கிறதுனால அதிகமாக தங்காது. இருக்கும் மண்ணுக்குள்ள இருக்கும். இந்த நாரை தின்னுபிட்டு வரும் கூடு தாண்டி வச்சிருக்கு. அதான் ஓடா தான் இருக்கு. ஏன்னா போன வருஷம் இப்படி தான் இருந்துச்சா எப்படி இந்த வருஷம் தான்? நம்பி 1/2 மணி நேரம் தாண்டா வந்து பொறுக்கணும். சரி ஒரு அண்ணன் கூட செத்த நாளைக்குள்ள போட்டு ஆளுக்கு ஒரு அண்ணன் கூட பொறுக்கி விட்டோம். இந்த வருஷம் வந்து பார்த்தா ஒன்றும் இல்லையே. என்ன இந்த வருஷம் இப்படி ஏமாற்றி விட்டானா? இந்த தம்பி ஒன்று பிடிச்சிட்டானா? பாரு பரவாயில்லையே. நீ இந்த ஜம்மு கலங்கு நல்லா கலங்கா இருக்கிறேன். அன்றைக்கி சூப்பர் தாங்கண்ணா அது. நத்தை எதுக்கும் நல்லது. நத்தை வந்து தம்பி உள் மூலம் வெளி மூலம் எல்லாத்துக்குமே நல்லது தம்பி. நத்தை வந்து மூளை சூடுன்னு சொல்லுவாங்க. இந்த மூளை சூடு உள் மூலம் வெளி மூலம் ஓவர் ஹீட்டு. அவ்வளோ குளிர்ச்சி இருந்தது. டாக்டர்கிட்ட நீ ஆஸ்பத்திரி போனீங்கன்னா இதே தானே சொல்லுவாங்க. அது வந்து இப்போ எல்லாருமே சாப்பிட ஆரம்பிச்சாங்க. இப்போ எல்லாம் இதோட இது தெரிஞ்சு எல்லாம் சாப்பிடுறாங்க. எல்லாம் இதை பார்த்தாக்கா ஒரு கிலோ 2 கிலோ வாங்கிட்டு போறவா அதான் கீவுல நின்று பெரிய கோயில்கிட்ட காலையிலே போய் எவ்வளோ பேர் வாங்குவாங்க. சேத்துல வச்சு அமைக்க பார்த்தா கிடக்கு. எங்கள் ஊரில் களை கொல்லி அடித்து இயற்கை வளங்களும் அழிஞ்சு போச்சு. இப்போ ஒன்றும் கிடைக்கல. உங்கள் ஊர்லேயும் நீங்களும் இயற்கை வளத்தை பாதுகாத்து இது மாதிரிக்கே நத்தை நண்டு எல்லாம் பிடிச்சி சாப்பிடுங்க. உடம்புக்கு நல்லது, மருத்துவ குணம் கொண்டது. நத்தையை வந்து ஆக்கி சாப்பிடுங்க. அழிக்க நினைக்காதீங்க. தலைக்கொல்லியெல்லாம் அடித்து அழிச்சிடாமல் ஆக்கி சாப்பிடுங்க. பிடிச்சி உங்களுக்கு உடம்புக்கு நல்லது இது. நீங்கள் எவ்வளவு தான் மெடிசன் சாப்பிட்டாலும் இது மாதிரி ஒரு மருத்துவ குணம் உள்ளது நீங்கள் பார்க்க முடியாது. மீன் பிடிக்கிறதுக்கு கூட பிடிச்ச இடத்துல ஏறாங்க. நத்தை பிடிக்கிறதுக்கு பிடிச்ச இடம் பிடிச்சிட்டு சூடாக கிடக்கும். நாரை தாம்பி தின்னு இருக்கும் பிறக்கெல்லாம் கூடு இருக்கிறதுக்கு காரணமே நாரை தான் பிடிக்கும். கூட நிறைய கிடக்கா? ஏன்னா சொல்லு இந்த நத்தை சைஸ் சின்னதாக இருக்க. போன வருஷம் எப்படி இருந்துச்சு? இந்த வருஷத்துக்குன்னு பெருக்கலை தம்பி. ஒரு நத்தை ஒன்று 100 கிராமுக்கு குறையாம இருக்கும் தம்பி. ஓட்டோட வெயிட்டு அவ்வளோ பிரிச்சிருக்கும். ஒரு நத்தை ஒன்று அப்படியே பளிங்கி மாதிரி. சரி சரி அதுக்கு தாம்பி சரி நத்தை மாதிரி இருக்குன்னு ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க. அவ்வளோ பிரிச்சிருக்கும் தம்பி நத்தை. இந்த ஒன்று கிடச்சிருக்கு. இந்த இருக்கு இது என்ன கூட நத்தை இருந்தால் தம்பி பொறுக்கிறதுக்கு இன்னும் வந்த டயத்துக்கே இப்போ 2-3 மணி நேரம் தடவி இருக்கமா. இங்கே கிடச்சிருச்சு. மீன் கூட ஈஸியாக தடை பிடிச்சி போலாமல் இருக்குது. நத்தை பிடிக்கிறது அவ்வளோ சிரமமாக இருக்குது. கிடைக்கல. இருந்துச்சுன்னா செத்த நாள் விளைவிக்கலாம். இந்த நல்லா பெரும்பரிசாக இருக்குது. கருப்பு பாய்ச்சி பிடிச்சி போய் நல்லா பெருநத்தையாக இருக்குது. ஒன்று கிடந்தாலும் எல்லாம் கிடந்து மேலே கொண்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா மேட்டில் நாரை சாப்பிட்ருப்பாங்க. கூடுவ தாண்டி இருக்கிற இது மாதிரி எல்லாம் திரும்பி தாண்டி சொன்னதுமா போட்டு பெருசு 50 கிராம் இருக்குமா? அது இருக்கும். நத்தண்ணா இங்கே ஒரு தம்பி நத்தண்ணா தம்பி நீ கேட்டிய ஒரு நத்தை எவ்வளோ வச்சிருக்கு பாரு. அப்படியே பழிஞ்ச மாதிரி அப்படியே எவ்வளோ அழகாக இருக்குது பாரு. பழன்னு எவருங்க எவ்வளோ பாசி கீச்சு பிடிக்காமல் எவ்வளோ சுத்தமாக எவ்வளோ அருமையாக இருக்குன்னு. அப்படியே குளிர்ச்சி தம்பி இந்த கறி. மாட்டிக்கிட்டு கிளம்புறப்ப தான் கிடைக்குது. ஏன்னா எப்போ கிளம்புறோமோ கேடுன்னா அதுக்குள்ளே தான் தெரியுது. சரியான நத்தை. அண்ணன் கூட நவத்தி வர மெனக்கிடுவோம். ஒரு நத்தையே கிடைக்கல சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பலான்னு கடைசியாக பார்த்தோம். பாருங்கள் இப்போ கடைசி நேரத்தில் தான் 1-2 கிடைக்குது. நம்ம ஏமாந்து போயிடக்கூடாதுன்னு சொல்லி எல்லாம் மொட்டு நத்தையே கிடைக்குது. நம்ம ஏமாந்து போயிடக்கூடாதுன்னு இப்போ தாண்டி மாட்டே இருக்கு பாருங்க. நல்லா சதையோடு இருக்குது. இப்போ பாருங்க அப்படியே உசுரோடு இருக்குது. எப்படி இருக்குது பாருங்க அதோட சதை. 50-60 நத்தை பிடிச்சாச்சு கொஞ்சம் நேரத்தில். இருக்கு இல்லை ஒரு சீசன் மாதிரி தான். மீன் அப்படி தான். ஒரு வருஷம் நல்லா இருக்கும், ஒரு வருஷம் கம்மியாக இருக்கும். அந்த கூட இங்கே வாட்டி ஏன்னா
கறி பண்ணிடலாமா? ஒரு குழம்புக்கு தேர்ப்பா, நம்ம குடும்பத்துக்கு பத்தாது. இங்கே பாருண்ணா 100 கிராம் இருக்கு. அண்ணன்ட்ட கேட்டேன் எவ்வளோ பெருசு இருக்கும்னு. 100 கிராம் வரலையும் கிடைக்குனாப்ல. இங்கே பாருங்க எவ்வளோ பெருசு கிடைச்சிருக்குன்னு. இது ஒரு நத்தையே 100 கிராம் இருக்கும் போல இருக்கு. மீனே ஒன்று யானை இதில் எந்த மீனும் தண்ணியே கறந்து உள்ள வந்த தண்ணி மீன் இல்லையா? நாரை சாப்பிட்டேன். சாப்பிட்டேன். சூடாக தான் கிடக்குறேன். இன்னத்துல 1 நேரம் 1 மணி நேரம் தான் இப்போ நம்ம கைக்கு கிடைக்குது. நெத்தை பாரு தம்பி எவ்வளோ பறிச்சிருக்கு, எவ்வளோ பறிச்சிருக்கு பாரு. 100 கிராமுக்கு குறையாது ஒரு நெத்தை ஒன்று. சீட்டு மூணு எவ்வளோ பறிச்சிருக்கேன். இந்த குத்துக்காய் செடி இருக்குல்ல, அதை ஆட்டி விட்டு பார்த்தா கீழே இருக்குது. அதில் தான் வச்சுக்கிட்டு இருக்கு. அந்த செடி இருக்கா இந்த ஆட்டி விட்டு பார்த்தா தான் அதில் கடிச்சிக்கிட்டு இருக்குமே போய். நத்தை வேட்டைக்கு வந்தால் 2 அணை கூட கிடச்சிருக்கு. இதை வச்சு நாளைக்கு ஒரு வித்தியாசமான ரெசிபி செய்ய போகிறோம். உடம்ப குளிர்ச்சியாக்கு ஒரு ரெசிபி செய்ய போறோம். அடுத்த வீடியோவில் அது என்னன்னு பார்க்கலாம். இதுதான் எங்கள் ஊரில் இயற்கையான வாழ்க்கை. எங்கள் ஊரில் இப்படி தான் மக்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி தான் நாங்களும் நத்தை பொறுக்க வந்திருக்கிறோம். இப்போ 2 அண்ணன் கூட பிடிச்சிருக்கோம். அந்த காலத்தில் ரொம்ப வறுமையில் இது மாரிக்கே நத்தையை பிடிச்சி மிளகாய் சாந்து கூட இருக்காது, உப்பை போட்டு அவிச்சு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இந்த நத்தையை வந்து நீங்கள் மசாலா போட்டும் சாப்பிட்லாம், இல்லை சும்மையே உப்பு போட்டு அவிச்சும் சாப்பிட்லாம். நிறைய பேர் நம்ம இந்த இதை விட சின்ன சின்ன ஊமச்சி ஒன்று சொல்லுவாங்க, அதுவே உப்பு போட்டு அவிச்சு நான் சின்ன பிள்ளையில நானே குச்சியில் ஒரு விளக்கமாரி குச்சியில் குத்தி தின்னு இருக்கிறேன். இதே மாதிரி சாப்பிட்லாம். இது அவ்வளோ ஒரு குளிர்ச்சியான பொருள், உடம்புக்கு நல்லது இது மாதிரி சாப்பிட்டா. அந்த காலத்தில் தான் நத்தை சாப்பிட வைக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் இப்போ எல்லா இடத்துலையுமே நத்தை கிடைக்குது. இப்போ எல்லாருமே சாப்பிட்றாங்க. இந்த மூல நோய்க்கெல்லாம் இந்த நத்தை அவ்வளவு நல்லது. டவுன்ல எல்லாம் 200-300 கிலோ விற்கிறாங்க. இதை வாங்கி கொண்டா பெரிய பெரிய ஆஃபீஸர்லாம் மருத்துவ குணம் கொண்டதுன்னு வாங்கி கொண்டா சாப்பிட்றாங்க. ஆஸ்பத்திரி போனோம்னா டாக்டரே சொல்கிறாங்க, உங்களுக்கு குளிர்ச்சியான உடம்புக்கு உங்கள் குளிர்ச்சியான பொருள்களை சேர்த்தா தான் உங்களுக்கு இந்த இருக்கிற வியாதியெல்லாம் கட்டுப்படும்னு. அதுக்கு தகுந்த மாதிரி இதெல்லாம் வந்து நிறைய பேர் டவுனில் இருக்கவங்க, கிராமத்தில் கூட எளிதில் கிடைக்கும். போகிறவங்க வயக்காட்டில் பிடிச்சிடலாம், ஏரி இருக்கும், ஏரி குளங்களில் பிடிச்சிருவாங்க. டவுனில் கிடைக்காதனால தான் இதை கொண்டு போய் விற்கிறாங்க. 300-400 விற்கிறாங்க. அதை வாங்கி தான் சமைச்சு சாப்பிட்றாங்க. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ மருத்துவ குணம் உள்ள நத்தை இது. அந்த காலத்தில் ஒருத்தர் 100 வயசு உயிர் வாழ்ந்துருக்கிறாங்கன்னா இது மாரிக்கே மூலிகை பொருட்கள் கொண்ட மருத்துவ குணம் கொண்ட நண்டு நத்தை இது மாரிக்கே எல்லாம் அவிச்சு சும்மையாக உப்பு போட்டு சாப்பிட்டதுனால தான் அவங்களுக்கு உடம்பு நல்லா வலுவாகவும் இருந்திருக்கு, நீண்ட ஆயுளோடு இருந்து செத்துருக்குறாங்க. தம்பி நண்டு நத்தை மட்டும் சாப்பிடல தம்பி, இந்த வயக்காட்டில் கிடைக்கிறது ஆலைக்கீரை, இந்த குப்பமணி கீரை, இந்த வல்லாரக்கீரை, எல்லா கீரையுமே சுண்ணாம்பு கீரை, இந்த கீரையெல்லாம் நிறைய தின்னுருக்காங்க தம்பி. நம்ம இப்போ தான் முருங்கைக்கீரை கடையில் வாங்கி சாப்பிட்றோம், இது இந்த முளைக்கீரைன்னு சொல்லி. அப்போ எல்லா கீரையுமே தகரக்கீரைன்னு சொல்லி எல்லா கீரையுமே வயக்காட்டில் கிடைக்கிறதுல தான் சாப்பிட்ருக்காங்க.